லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். பாகிஸ்தானில் ஊழல் குற்றச்சாட்டில் சிறையில் இருக்கும் இம்ரான்கான் உயிருடன் தான் இருக்கிறார் என்றும், ஆனால் அவர் உளவியல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டிருப்பதாக அவரது சகோதரி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரான இம்ரான்கான் பிரதமராக இருந்தபோது எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் பதவி பறிக்கப்பட்டு ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் 2023 ஆகஸ்ட் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக வதந்தி பரவிய நிலையில் அவரது ஆதரவாளர்களுக்கிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இத்தகைய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இம்ரான்கானின் சகோதரி உஸ்மா கான் அவரை சிறையில் சென்று சந்தித்தார். இந்த சந்திப்பு குறித்து பேசிய அவர், இம்ரான்கான் நலமாக இருப்பதாகவும், ஆனால் தனக்கு மன ரீதியான துன்புறுத்தல் அளிக்கப்படுவதாக தெரிவித்ததாக கூறியிருக்கிறார்.